வணக்கம். அதிமுகவில் இப்போ பார்த்தீங்கன்னா உட்கட்சி பிரச்சனை வேறு மாதிரி போயிட்டுருக்கு. அதிமுகவில் கூவத்தூர் பார்ட் 2 உருவாகிடுமா அப்படிங்கிற ஒரு சூழலும் அதிக அளவில் இருக்குது. எடப்பாடி பழனிசாமியை எப்படியாவது முடிச்சு விடணும், அவர் காலி பண்ணணும் அப்படிங்கிறது அதிமுகக்குள்ளே மிகப்பெரிய ஒரு சலசலப்பு அதிக அளவில் இருக்குது. அத்திக்கடவு அவிநாசி திட்டத்தினுடைய ஏற்பாட்டாளர்கள் கோயம்புத்தூரில் அந்த பாராட்டு விழா, அதாவது எடப்பாடி பழனிசாமிக்கு ஒரு பாராட்டு நிகழ்ச்சி ஏற்பாடு பண்ணியிருந்தாங்க. அந்த நிகழ்ச்சியினுடைய பேனரில் புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவர்களும் புரட்சித் தலைவி ஜெயலலிதா அவர்களுடைய புகைப்படம் இல்லை அப்படின்னு மூத்த தலைவர் முன்னாள் அமைச்சர் மதிப்பிற்குரிய செங்கோட்டையன் அவர்கள் செய்தியாளர் மத்தியில் என்ன சொல்லிட்டார் அப்படின்னா, என்னை வளர்த்து ஆளாக்கிய தலைவர்கள் பெயர் அவங்களுடைய புகைப்படம் இந்த பேனரில் இல்லை, அது எனக்கு ரொம்ப வருத்தத்தை கொடுக்குது அப்படின்னு சொல்லிட்டார். இந்த விஷயத்தை செங்கோட்டையன் அவர்கள் செய்தியாளர்கள் மத்தியில் இது பகிரங்கமாக சொல்லணுன்ற அவசியம் கிடையாது. அது நம்முடைய பார்வை. காரணம் என்னென்னா, அதிமுக கட்சியினுடைய பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி தலைமையின் கீழ் தற்போது அதிமுக இயங்கிக் கொண்டிருக்கிறது. இந்த சூழலில் அனைத்து மூத்த தலைவர்கள், முன்னாள் அமைச்சர்கள், நிர்வாகிகள் எல்லாம் எடப்பாடி பழனிசாமி கீழே இயங்கக்கூடிய செயல்படக்கூடிய ஒரு சூழல் இருக்கிற போது, இந்த கட்சி பேனரில் புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் ஜெயலலிதா அவர்களுடைய புகைப்படம் இல்லைங்கிறது மிகப்பெரிய தவறான விஷயமாக இருந்தாலும் கூட, இதை செங்கோட்டையன் அவர்கள் பொது வெளியில் செய்தியாளர் மத்தியில் சொல்லணும் அப்படிங்கிறது என்ன காரணம்? அப்போ எடப்பாடி பழனிசாமிக்கும் செங்கோட்டையனுக்கும் ஒரு முட்டல் மோதல் உருவாகிவிட்டதா? அதிமுகவில் இருக்கக்கூடிய நிர்வாகிகள் மத்தியில், முன்னாள் அமைச்சர்கள், மூத்த தலைவர்கள் மத்தியில் எடப்பாடி பழனிசாமிக்கு எதிராக களத்தில் இறங்கக்கூடிய ஒரு சூழல் உருவாகிறதுனால தான் இந்த ஒரு கசப்புத்தன்மையில் தான் செங்கோட்டையன் அவர்கள் செய்தியாளர் மத்தியில் இந்த பேனர் விஷயம், புகைப்படம் இல்லைங்கிற விஷயத்தை சொல்லிட்டார். அவர் கொளுத்து போட்ட அந்த வெடி இன்ன வரைக்கும் பற்றி எரிஞ்சிக்கிட்டு இருக்கு. இது எடப்பாடி பழனிசாமிக்கு எதிர்வினை ஆற்றக்கூடிய வகையில் எடப்பாடி பழனிசாமியுடைய அரசியல் கணக்கை முடிக்க பல சதிகள் அதிமுகவினுடைய உட்கட்சி சதிகளாகவே இருக்கிறதா தான் நம்ம பார்க்க முடிகிறது. ஆனால் எடப்பாடி பழனிசாமி இதை எப்படி எதிர்கொள்ளணும் அப்படிங்கிறத பொறுத்த வரைக்கும், எடப்பாடி பழனிசாமி எவ்வளோ பிரச்சனைகளை இந்த இடத்திற்கு முதலமைச்சராக இருந்தார், அதன் பிறகு தற்போது கட்சியினுடைய பொதுச் செயலாளராக இருக்கிறாரு. இந்த இடத்திற்கு வருவதற்காக எடப்பாடி பழனிசாமி எவ்வளோ விஷயம் செய்தாரோ, இதை தக்க வைப்பதற்கு இன்னும் என்னென்ன செய்ய போகிறாருங்கிறது அவருக்கு மட்டும்தான் தெரியும். அப்படி இருக்கிற பட்சத்தில் இன்றைக்கி ஒரு 30 எம்எல்ஏக்கள், பல மாவட்ட செயலாளர்கள் செங்கோட்டையனுக்கு ஆதரவாக, செங்கோட்டையனுக்கு அவருடைய குரலை வலுப்படுத்துவதற்காக தயாராக இருக்கிறார்கள். அதனால் அதிமுகவில் கூவத்தூர் பார்ட் 2 உருவாகி விடுமோ? ஏன்னா 2026 தேர்தல் இன்னும் ஓராண்டுகள் இருக்குது. தேர்தல் நெருங்க அதிமுகவில் இதே சலசலப்பு இருந்தால் கட்சி பிளவுபட்டு இருக்கிறது. ஏற்கனவே பல பிரச்சனைகள், பல பிளவுகள் இருக்குது. இன்றைக்கி செங்கோட்டையன் போர்க்கொடி தூக்கி இருக்கிறதுனால, அவர் செங்கோட்டையன் நாசுக்காக ஒரு விஷயம் சொன்னார், என்னை சீண்டாதீங்க, நான் அமைதியாக இருக்கிறேன், பல துரோகங்கள் இழைத்ததுனால தான் அதிமுக இன்றைக்கி தோல்வி அடைந்திருக்கு அப்படின்னு பல விஷயங்கள் சொல்கிறார். அது எதை நோக்கி யாரை குறிப்பிட்டு சொல்கிறாருங்கிறது அந்த குறிப்பிட்டு சொல்கிறவர்கள் இதுக்கு நன்றாக தெரியும். இன்னைக்கு கூட்டணி அப்படிங்கிற வருகிற போது அதிமுகவுடன் கூட்டணி வைப்பதற்கு பல கட்சிகள் யோசிக்கின்ற இந்த நேரத்தில் அதிமுகவில் உட்கட்சி பிரச்சனை. இன்னைக்கு செங்கோட்டையன் தலைமையில் அதிமுக வேறு அணியில், மாற்று அணியில், அதாவது கட்சி அதிமுகவிலிருந்து பிரிந்து அப்படி கிடையாது, அதிமுக பிளவு அப்படிங்கிற ஒரு சூழல் உருவாகிவிட கூட வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிற மாதிரி தான் நம்மளால் பார்க்க முடிகிறது. காரணம் என்னென்னா, எடப்பாடி பழனிசாமி கட்சியுடைய பொதுச் செயலாளர், ஒரு தலைமை பண்பில் இருந்து வழிநடத்தக்கூடிய ஒரு சூழல் இருந்தாலும் கூட, அதிமுக ஒரு மூத்த தலைவர், முன்னாள் அமைச்சர், இருவரும் தலைவர்களுடைய செல்வாக்கையும் ஆசையும் பெற்ற செங்கோட்டையன் அவர்களுக்கு கட்சியில் மிகப்பெரிய ஒரு வரவேற்பும் பலமான ஒரு அரவணைப்பும் கட்சி நிர்வாகிகள் மத்தியில் இருக்குது. இந்த சூழலில் செங்கோட்டையன் பேசின விஷயத்துக்கு அவருக்கு பதிலடி கொடுக்கணும் அப்படிங்கிற வகையில், இதெல்லாம் எதிர்கட்சியோ இல்லை தன்னை எதிர்க்கிறவர்களுக்கு பதில் கொடுக்குற மாதிரி கட்சியில் இருக்கக்கூடிய முக்கிய உறுப்பினர்கள், முன்னாள் அமைச்சர்கள், மூத்த தலைவர்களுக்கு ஆர்பி உதயகுமார் எதிர்வினையாற்றக்கூடிய வகையில் பதில் சொல்கிறங்கிற விஷயத்தில் அவர் என்ன சொல்லிட்டார்? அவருக்கு வெளியே தூக்கி போடுறார். எம்ஜிஆர் அவர்கள் ஜெயலலிதா அவர்களுடைய மறு உருவமாக அண்ணன் எடப்பாடியார் அவர்கள் இருக்கிறாரு அப்படின்னு. இப்போ இது அதிமுகவில் இது ஒரு மிகப்பெரிய ஒரு சலசலப்பை தற்போது ஏற்படுத்தி விட்டுச்சு, ஆர்பி உதயகுமார் போட்ட இந்த வெடியினால். ஏன்னா எம்ஜிஆர் அவர்களை ஒரு நடிகராக, முதலமைச்சராக, தமிழ்நாட்டின் மாபெரும் தவிர்க்க முடியாத தலைவராக வளர்ந்த பிறகு மக்கள் மத்தியில் இதயங்களில் கொள்ளை கொண்டிருக்கக்கூடிய மாபெரும் தலைவர் அவர் என்ன சொன்னாலும் கேட்கக்கூடிய அளவில் மக்கள் இருந்தார்கள், இன்றும் இருக்கிறார்கள்.
அவர்களுக்கு அதே போல் ஜெயலலிதா அவர்களுடைய அபாரமான தலைமை பண்பு இதெல்லாம் வந்து மக்களுக்கு குறிப்பாக அதிமுகனுடைய உண்மை தொண்டர்களுக்கும் ரத்தத்தின் ரத்தங்கள் சொல்கிறாங்கல்ல அவர்களுக்கு எல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த இருவரும் தலைவர்களை தவிர்க்க முடியாத அளவிற்கு நேசிக்கக்கூடிய தொண்டர்கள் இருக்கிறார்கள். அவர்களுக்கு கூட எடப்பாடியை ஒப்பிட்டு பேசுறதுங்கிறது நிச்சயமாக அதிமுகவில் இருக்கக்கூடிய உண்மை தொண்டர்கள் இதை நிச்சயமாக எதிர்ப்பார்கள், ஏற்க மாட்டார்கள். இதுதான் உண்மை. எம்ஜிஆர் அவர்கள் ஜெயலலிதா அவர்களுடைய மறு உருவமாக எடப்பாடியார் இருக்கிறாருங்கிறது நிச்சயமாக ஆர்பி உதயகுமார் இதை பயன்படுத்தியிருக்க கூடாது அப்படிங்கிறது அதிமுக வட்டாரத்தில் இருக்கக்கூடிய தொண்டர்கள் மத்தியில் இருக்கக்கூடிய ஒரு அதிருப்தியான ஒரு சூழலாக இருக்கிறது. இப்படி தொடர்ந்து கட்சிக்குள்ள இருக்கக்கூடிய டி ஜெயக்குமார், ஆர்பி உதயகுமார், இப்போ சி வி சண்முகம், இப்படி பல்வேறு தலைவர்கள் பல்வேறு நிர்வாகிகள் வந்து அதிமுகக்குள்ள உள்ள இருக்கக்கூடிய பிரச்சனைகள் வெளியில வந்து வெட்ட வெளிச்சமாக பேசுகின்ற போது அது வந்து உட்கட்சி பிரச்சனை வந்து இன்னும் அதிகரிக்கிறது. இது வந்து மீடியாவில் வந்து தொலைக்காட்சிகள் வந்து மிகப்பெரிய விவாத பொருளாக மாறி போய் இன்னைக்கு வந்து இந்த விஷயம் வந்து எடப்பாடி பழனிசாமிக்கு ஒரு தலைவலியை ஏற்படுத்தக்கூடிய வகையில் போயிட்டு இருக்கு. இரட்டை இலை சின்னத்துக்கு பிரச்சனை இருக்குது. தேர்தல் நெருங்குற நேரத்தில் இரட்டை இலை சின்னம் கிடைக்கலன்னா எடப்பாடி பழனிசாமி தேர்தலில் நிச்சயமாக அது மிகப்பெரிய ஒரு சரிவை கொடுக்கும். ஒரு வலிமையான ஒரு தேர்தலாக எடப்பாடி பழனிசாமி சந்திப்பதற்கு வாய்ப்புகள் இல்லாத சூழலில் இப்படி ஒரு நெருக்கடி இருக்கிறது. நீதிமன்றத்தின் மூலியமா, தேர்தல் ஆணையத்தின் மூலியமா இன்னைக்கு உட்கட்சி பிரச்சனை இதெல்லாம் எப்படி எதிர்கொள்ள போகிறார் எடப்பாடி பழனிசாமிக்கு? இது ஒரு மிகப்பெரிய தலைவலி, சவாலான ஒரு விஷயமாக பார்க்க முடிகிறது. செங்கோட்டையின் வேறொரு அணியை ஒரு 40 எம்எல்ஏக்களோ இல்லை பழைய மாவட்ட செயலாளர்களை இணைத்து இவர் ஒரு தனிப்பட்ட முறையில் செங்கோட்டையன் அவர்கள் போர்க்கொடி தூக்குவாரோ அப்படிங்கிற ஒரு காட்டமான வேறொரு பாதையில் அதிமுக செயல்படுகிறதா? அதிமுக இருக்கக்கூடிய உட்கட்சி பிரச்சனை அதிக அளவில் வெடிக்க வாய்ப்பு இருக்கிறதா? ஏற்கனவே வெடித்து கொண்டுதான் இருக்கிறது. இந்த வெடி வந்து வேற மாதிரி வெடித்து விட்டால், நிர்வாகிகள் மத்தியில் அதிருப்தி ஏற்பட்டு விட்டால் எடப்பாடி பழனிசாமிக்கு எதிர்வினை ஆற்றக்கூடிய வகையில் இருக்கும். இது எடப்பாடி பழனிசாமி எதிர்கொள்ளணும், சமாளிக்கணும். இதுதான் இப்போ பிரச்சனை. இரட்டை இலை சின்னம் சம்பந்தமாக தேர்தல் ஆணையம் அவர்களே வந்து முடிவெடுக்கலாம் விசாரித்து அவர்களே முடிவெடுக்கலாம்னு நீதிமன்றம் சொல்லியிருக்கிறது. பொறுத்து வந்து பார்க்கலாம். சி வி சண்முகம் ஒரு பக்கம் குரல் எழுப்புகிறார். யாருக்கு எதிராக எதிர்வினை ஆற்றக்கூடிய வகையில் உள்ள இருக்கக்கூடிய நிர்வாகிகள் பேசுகிறாங்கன்னு தெரியாமலே வந்து நமக்குள்ள இருக்க குடும்பத்துக்குள்ள இருக்கிறவர்களையே எதிர்த்து சண்டை போட்டுக்கிட்டு இருக்கிறதா கட்சி வந்து பலவீனமாக ஆகும் அப்படிங்கிறது அவர்களுக்கு தெரிந்தாலும் கூட இது வந்து பொதுவெளியில் இது வந்து பெரிய அளவில் பேசுபொருளாக மாறி இருக்கிறது வந்து அரசியல் வட்டாரத்தில் அதிமுக ஒரு மிகப்பெரிய கேள்விக்குறியாகும். தேர்தலை சந்தித்தால் இது ஒரு மிகப்பெரிய பின்னடைவும் சந்திப்பதற்கு வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிறதா தற்போது இருக்கக்கூடிய அரசியல் கணக்காக இருக்கிறது. பொறுத்து பார்க்கலாம். 2026 சட்டமன்ற தேர்தல் அதிமுகவுக்கு சாதகமாக அமைவதற்கு வாய்ப்புகள் மிக மிக குறைவு. காரணம் என்னன்னா, அதிமுக உட்கட்சி பிரச்சனை மட்டும் கிடையாது, கூட்டணி பலம் இல்லாமல் அதிமுக தவிக்கிறது, தடுமாறுகிறது அப்படிங்கிற ஒரு பார்வையும் இருக்கிறது. தமிழக வெற்றி கழகத்தோடு அதிமுக கூட்டணி இல்லாமல் அதிமுக தனியாக நிற்கணும் அப்படின்னா மிகப்பெரிய அது நெருக்கடி சவால் தான். பிரிந்திருக்கிறவர்கள் ஓ பன்னீர்செல்வம் ஆகட்டும், சசிகலா ஆகட்டும், டிடிவி தினகரன் ஆகட்டும், இவர்களெல்லாம் ஒன்றிணைந்த அதிமுக உருவாக்கினால் கூட ஓரளவுக்கு பரவாயில்லை. அதே போல் பாஜகவுடன் கூட்டணி வைத்தால் வேறு மாதிரியாக இந்த அரசியல் களத்தை 2026 தேர்தல் களத்தை சமாளிக்கலாம். தனியாக நிற்கின்ற பட்சத்தில் இது மிகப்பெரிய சவாலாகத்தான் இருக்கும். எடப்பாடி பழனிசாமி இதை எதிர்கொள்வதற்கு மிகப்பெரிய தில்லு வேணும். அந்த தில்லை எப்படி வரவழைத்துக் கொள்வார்? பாஜகவுடைய ஆதரவை கடைசி நேரத்தில் நாடுவதற்கும் வாய்ப்புகள் இருக்கிறது. பொறுத்திருந்து பார்க்கலாம். நன்றி, வணக்கம்.